அனைவருக்கும் வணக்கம். புதிய தலைமுறையோட ஜனநாயக பெருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தமிழ் ஊடக வரலாற்றிலேயே, செய்தி ஊடக வரலாற்றிலேயே முதன்முறையா தேர்தல் சிறப்பு பேருந்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமா தமிழகம் எங்கும் இருக்கிற மக்களவை தொகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளை புதிய தலைமுறை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வருது. அதுவும் வெற்றிகரமா நடத்திட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில கன்னியாகுமரியில் தொடங்குற எங்களோட பயணமானது இப்ப வேலூர் மக்களவை தொகுதியை வந்தடைஞ்சிருக்கு. 33வது மக்களவை தொகுதியா இப்ப வேலூர்ல இருக்கும். பல சூழல்கள்லையும் பல களங்கள்லையும் புதிய தலைமுறை எப்பவுமே மக்களோட நின்று கொண்டிருக்கிறது, இன்னும் நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்மிடையே மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தொகுதியில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நான் குறிப்பிட்ட மாதிரி இங்க வேலூர் மக்களவை தொகுதியை சார்ந்த பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. முதல்ல அவங்களோட கோரிக்கைகள் என்னென்னவா இருக்கு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னவா இருக்கு ஆட்சியாளர்கள் கிட்ட அப்படிங்கறத ஒன்னொன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த வேலூர் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் மேம்பட்டு இருக்கிறதா பாக்குறீங்க அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரா சொல்லலாம். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பிரதான தொழிலாக விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 30-40 ஆண்டுகளாக இந்த பாலாற்றை நம்பியே பெரும்பாலும் விவசாயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தோல் மற்றும் வஜ்ர தொழிற்சாலைகள் கழிவுநீர் மற்றும் நகராட்சி மாநகராட்சி கழிவுநீர்கள் நேரடியாக இந்த பாலாற்றிலே கலக்கப்படுகிறது. இதனை இதுநாள் வரையில் இந்த வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி கண்டு கொள்வதாகவும் இதை பலமுறை விவசாயிகள் சங்கம் கோரிக்கையினுடைய அடிப்படையிலும் இதை சீர் செய்வதாக இல்லை. பாலாற்றில் மணல் கொள்ளை மிகவும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் பாலாற்றிலே அரசு மணல் குவாரிகள் விடப்பட்டாலும் கூட அந்த அளவுக்கு அதிகமான, அதாவது அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட சுமார் அரசாங்கம் 3 மீட்டர் அளவுக்கு மணல் அல்ல அனுமதித்தால் 30 அடி ஆழத்திற்கு மணல் அள்ளப்பட்டுள்ளது. விவசாயிகளுடைய நிலத்தடி நீர் அதல பாதாளத்துக்கு சென்றுள்ளதால் விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ வேலூர் மாவட்டத்தில் நிறைய மேங்கோ விவசாயிகள்லாம் நிறைய இருக்காங்க. இது பழக்கூழு சாலை வேணும்னு நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதுக்கு இடையிலன்ற மாதிரி எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இப்போ வேலூர் பஸ் ஸ்டாண்ட் விவசாயிகள் உறுப்பினர்களுடைய இடம் தான் அது. அதுக்கு பதிலாக பள்ளிகொண்டா டு வேலூர் ஹைவேயில் எங்கேயாவது ஒரு 50 ஏக்கரா அரசாங்கம் நிலம் ஒதுக்கி பழக்கூழ் சாலையை ஆரம்பிக்க வேணும்னு பணியன்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வேலூர் மாவட்டம் மலைகளால் சூழ்ந்த மாவட்டமாக இருக்குது. மலை கிராமங்கள் நிறைந்த மாவட்டம் இது. அதனால் இந்த வனவிலங்குகளால் விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்குண்டான நிவாரணம் அரசாங்கம் சரிவரியாக செயல்படுத்துறதில்ல. அந்த நஷ்டஈடையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. பயிர் சேதம், உயிர் சேதத்துக்கு உண்டானது உடனடியாக இருக்குதுல்ல. வனத்துறை பாதுகாப்பு விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறாங்க. போதிய ஆட்கள் இல்லை, போதிய வசதி இல்லைங்கன்னு குறை சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் வனவிலங்குகளால் பெரிதும் சேதாரம் இருக்குது. இந்த தென்னை இப்போ பாம் ஆயில் வெளிநாட்டிலேருந்து வாங்கி விநியோகம் பண்ணுறாங்க. இப்போ விவசாயிங்கிட்ட இருக்கிற தென்னை எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய் அதை பழைய காலத்தில் பழமையாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அதை பயன்பாட்டுக்கு மறுபடியும் எடுத்துகிட்டு இந்த படுபடியாக இந்த பாம் ஆயிலை குறைச்சிட்டு ரேஷனில் விவசாயிகளுடைய உற்பத்தியான அந்த எண்ணெய் வித்துக்களை உபயோகப்படுத்தணும்னு வேண்டுகிறேன். வேலூரில் போக்குவரத்து நெரிசல் மிகவும் அதிகமாக இருப்பதற்கு காரணம் நமக்கு ஒரு புறவழி சாலை என்பதே இல்லை. அதை உடனடியாக பைபாஸ் ரோடு வேலூருக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போல் வேலூரிலிருந்து ஆந்திரா பக்கம் செல்ல வேண்டும் என்றால் கிரீன் சர்க்கிளை சுற்றி கொண்டு வருவதை தவிர்க்கும் பொருட்டு நேஷனல் சர்க்கிளிலிருந்து காட்பாடி செல்வதற்கு ஒரு மேம்பாலமோ தரைப்பாலமோ அனைத்து வாகனங்களும் செல்லும்படியாக செய்ய வேண்டும். விஐடிக்கு முன்னாடி ஒரு ஸ்டேடியம், வெள்ளூர் மாவட்டத்தோட ஒரு ஸ்டேடியம் இருக்குது. ஒரு 10 கிராமங்கள் அந்த பக்கம் இருக்குது. இராணுவ சிஎஸ்டி கேண்டீன் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இராணுவ ஹாஸ்பிட்டலே இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு ரயில்வே கேட் இருக்குது. இதுக்கும் நாங்கள் பலமுறையாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அந்த ஒரு இல்லை. என்னன்னா அந்த கேட்டில் மினிமம் 1 hour இல்லை 2 hours கேட் போட்டுடுறாங்க. ஒரு பேஷண்ட்டு, ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டு போக முடியாது. ஒரு ஸ்டேடியம் போனால் ஒரு மாணவர்கள் போய் அந்த இதில் போயிட்டு ஒரு டைமோடு போயிட்டு அங்கே ஒரு கேமில் அட்டன் பண்ணணும்னா பாசிபிள் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. வேலூரில் உள்ள தொழிற்சாலைகள், மூடப்பட்டுள்ள தொழிற்சாலைகள் திறந்தாலே மக்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும்.
முக்கியமாக சொல்லப்போனால் வேலூர் அரியூர் தொழிற்சாலை மற்றும் டெல் தொழிற்சாலை அது போன்று எண்ணற்ற 5 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் பல்வேறு தொழிற்சாலைகளில் சொல்ல முடியும். மூடப்பட்ட தொழிற்சாலைகளை மத்திய மாநில அரசுகள் தயவுதாட்சணையின்றி உடனடியாக திறக்க வேண்டும். தோச்சேரியை பொறுத்த வரைக்கும் அந்த சுரங்கப்பாதை போட்டிருக்காங்க. நிஜமாவே அது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இப்போ அவாய்ட் ஆகுது. அது போலவே வேலூரை பொறுத்த வரைக்கும் 12 மணிக்கு கூட நான்லாம் பயம் இல்லாமல் நடந்து போகுவேன். நிச்சயமாக அது காவல்துறைக்கு வாழ்த்துக்கள் அதுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நல்ல விஷயம் அது. இன்னொன்று ஆனால் சுரங்கப்பாதை அங்கே சத்துவாச்சேரியில் போட்டாலும் இந்த சிஎம்சியில் ஆர்காட் ரோடு இருக்கு பாருங்க, அங்கே ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அங்கே அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி சீக்கிரம் பண்ணி ஆகணும். எல்லா விஷயங்களுமே நடந்துட்டு இருக்கு இங்கே. ஆனால் அது நேரத்தோட, அவங்க சொன்ன மாதிரி நேரத்தோட நடந்தாதான் அது மக்களுக்கு போய் சேரும். தரமற்ற சாலை போடுவாங்க, ஒரு மழை வரும், குண்டும் குழியும் ஆகும். எங்களுக்கு மாற்றமே ஏற்படலை. எந்த ஆட்சியாளர் வந்தாலுமே சாலைகள் போடப்படுது, ஆனால் அந்த சாலைகள் தரமற்று இருக்கு. சரி, தார் சாலை போடுறீங்க, சரி ஓகே, அதுவும் அதே லட்சணத்தில் தான் இருக்கு. சரி, சிமெண்ட் சாலை போடுறீங்க, சிமெண்ட் சாலை இப்ப போய் பாருங்க, எந்த சிமெண்ட் சாலையாவது தரமாக ஒழுங்காக இருந்தா சொல்லுங்க, நான் இப்படியே போயிடுறேன். வாய்ப்பே கிடையாது. அவசரமா தேர்தலை முன்னிட்டு தார் சாலைகள் போடப்படுது, சிமெண்ட் சாலைகள் போடப்படுது, தரமற்றதா இருக்கு. அரசு மருத்துவமனை நீங்க போய் பாத்துருங்க, தரமான பெட் இருக்கா, தரமான போர்வை இருக்கா, தரமான கழிவறை இருக்கா? ரெட்டித்தோப்பு மேம்பாலம், அதாவது ஆம்பூர் நகரத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 30% மக்கள் வசிக்கின்ற ரெட்டித்தோப்பு ரயில்வே மேம்பாலம் கட்டி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து 40 ஆண்டுகளாக வஞ்சிக்கப்படும் மக்கள். அங்கே 2 மலை கிராமங்கள் இருக்குது. நாய்க்கினேரி, பனங்காட்டேரி என்ற 2 மலை கிராமங்கள் இருக்குது. ஆம்பூர் நகர மக்கள் தொகையில் 30% மக்கள் தொகை வசிக்கிறாங்க. அந்த பகுதியில் அவசியமாக ரெட்டித்தோப்பு ரயில்வே மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர். ஒவ்வொரு வீட்டிலும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்க வேண்டிய இடங்களிலெல்லாம் இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழகத்தை தள்ளாடாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை மாற்ற வேண்டும். அதே போன்று இன்னைக்கு வேலூருக்கு மிக முக்கியமாக இருக்கின்ற பன்னாட்டு விமான நிலையங்கள் இன்றைக்கு வர வேண்டும். நாங்கள் வாழ்றது எங்களை மாதிரி பழைய மலை கிராம மக்கள் நிறைய வசந்திருக்கிறோம். சுதந்திரம் கழிச்சு 76 ஆண்டுகள் கழிச்சு நெக்னாமலைன்னு ஒரு வில்லேஜுக்கு அடிப்படை வசதி கிடையாது, கல்வி வசதியும் கிடையாது, குடிநீர் வசதியும் கிடையாது, மருத்துவ வசதியும் கிடையாது. இப்போ நாங்களும் பல முறை தேர்தல் புறக்கணிப்பு பண்ணி அரசாங்கத்தை கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுனாக்கா 100% வாக்கு கண்டிப்பாக போடணும்னு சொல்கிறாங்க. வாக்கு உரிமை மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமை. அந்த வாக்கு 5 வருடங்களுக்கு 3 டைம் நாங்கள் போட்டுடுறோம். ஆனால் எந்த அந்த அரசியல்வாதிகள் வந்தாலும் எந்த பதவிக்கு வந்தாலும் அதை சொல்லும்போது அன்றைக்கி வராங்க, வண்டி எடுத்துகிட்டு வராங்க, போகிறாங்க, ஓட்டு போடுங்க, நாங்கள் செஞ்சிடறோன்னு சொல்கிறாங்களே தவிர வார்த்தையால் மட்டும்தான் இருக்கிறத தவிர அடிப்படை வசதிகளும் சரி, எங்களுடைய மலை கிராமங்கள், எங்களை போன்ற பல மலை கிராமங்கள் அடிப்படை வசதியில், கல்வி வசதி இல்லாமல், சாலை வசதி இல்லாமல் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த புதிய தலைமுறை சார்பாக, இந்த மலை கிராம மக்கள் சார்பாகவும் அடிப்பட்ட கிராம மக்கள் சார்பாக பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்து கொடுத்தது நான் பேசினேன். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காத எத்தனையோ கிராமங்களில், எத்தனையோ மலை கிராமங்கள் தண்ணி இல்லாமல், குடிநீர் பிரச்சனை, கல்வி, மருத்துவம் இல்லாமல் அடிப்படை வசதி இருக்குது. எப்படி பார்த்தாலும் முன்னேற்றம்ன்றது கிடையவே கிடையாது. இப்போ வருகின்ற பாராளுமன்ற வேட்பாளர்கள் ஜெயிக்கிறவங்க இந்த அடிப்படை வசதிகளில் திருப்பத்தூர் மாவட்டத்தை கவனத்தை அளித்து செயற்படுத்தி கொடுக்கணும். ஆண்டுமன்ற டேமை கடந்த 50 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது. அதனாலே அந்த ஆண்டுமன்ற டேமை தூர்வாரி மிக சிறந்த முறையில் மோர்தனா டேம் எவ்வாறு சிறப்பான முறையிலே இருக்கிறதோ அதே போன்ற டேமை நம்முடைய ஆம்பூர் பகுதியை கட்ட வேண்டும் என்று நம்முடைய மக்கள் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். நிச்சயமா அணையை தூர்வார இனி வரக்கூடிய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு குறிப்பிட்டீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம், அடுத்து பேசலாம். ஒயின் ஷாப்பு ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே, காகிதப்பட்டில் 7 ஒயின் ஷாப். காகிதப்பட்டு நகரம் இல்லை, அது ஒயின் ஷாப் நகரமாக மாறிட்டு இருக்குது. ரோட்லேயே குடிக்கிறாங்க, குழந்தைங்க போக முடியல. என் பையன் கேட்குறான், சின்ன பையன், டாடி என்ன டாடி ஜூஸ் டெய்லி உட்காந்து இங்கேயே குடிச்சுன்னுக்குறாங்க, அது என்ன தான் அது, எனக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுன்னு கேட்குறான். நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த காகிதப்பட்டில் இருக்கிற ஒயின் ஷாப் 7 ஒயின் ஷாப்பில் ஒரு ஒயின் ஷாப் இப்போ எடுத்துட்டாங்க. போன கலெக்டர் இருந்தாங்க, அவங்க எடுக்கல. இப்போ வந்த கலெக்டர் மேடம் அவர்கள் ஒரு ஒயின் ஷாப், இப்போ எல்ஐசி காலில் இருக்கிற ஒயின் ஷாப் எடுத்தாங்க. இன்னும் 7 கடை அந்த லைனில் இருக்குது. சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. 7 ஒயின் ஷாப் இருக்குது மேடம், தொடர்ந்து பக்கத்துலேயே. எங்கேயோ இருக்குது, மலை கிராமத்தில் போ, இல்லை ஆற்றுல எடுத்துன்னு போய் போடு, ஒரு ஓரமாக போடு, எவனா குடிக்கிறோம் குடிச்சிட்டு போய் வீந்து கிடப்பான். இங்கே இருக்கிற குழந்தைங்கனால எல்லாம் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா நடக்குது.
ஒன் டீச்சர் ஒன் பென் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கல்வி மேன்மை அடையணும்னா இந்த ஆம்பூர், வாணியம்படி, திருப்பத்தூர் சார்ந்த மக்களுக்கு உயர்கல்வி பெறணும்னா மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் உடையது, இன்ஜினியரிங் காலேஜ், இந்த 3ல் குறிப்பாக 2 நிச்சயமாக வேணும். நீங்கள் சொல்லலாம் இங்கே அடக்கம்பாறை இருக்கே, சிஎம்சி இருக்கேன்னு சொல்லி, ஆனால் 90 கிலோமீட்டர்ஸ் 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்குள்ள அந்த கோல்டன் ஹாரில் யமனோட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. படுகின்ற உயிரை விட இழக்கின்ற உயிர் தான் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் சம்பந்தமான ஹாஸ்பிட்டல்ஸ் நிச்சயமாக ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். மெடிக்கல் காலேஜையும் இன்ஜினியரிங் காலேஜும் கவர்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி தரணும். கங்கைக்கு கோடிக்கணக்கான ரூபாயை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒதுக்குறாங்க. நாங்கள் தனியாக நிதி ஒதுக்கி பாலாற்றை தூய்மைப்படுத்துவதற்கான நிதி ஒதுக்க சொல்லி கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலே போராடுறோம். அது நடக்கலை. அடுத்து மத்திய அரசு செய்ய வேண்டிய பணிகள்னு சொல்லும்போது தென்னக நதிகள் இணைப்பை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் கிடையாது. மத்திய அரசினுடைய நிதி உதவியோடு செயல்படக்கூடிய மத்திய ஆய்வு நிலையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு விவசாய கல்லூரி கேட்டிருக்கிறோம் கடந்த காலத்தில். அது நிறைவேற்றப்படலை. பல்வேறு கோரிக்கைகளை இந்த தொகுதியைச் சேர்ந்த பலதரப்பட்ட மக்கள் வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாமே புதிய தலைமுறை வாயிலா நிறைவேறும், கொண்டு சேர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி.